வணக்கம். வாங்க நேரடியா இன்னைக்கான விஷயத்துக்குள்ள போயிடலாம். எங்கேயோ தூரத்துல நடக்கிற ஒரு புவிசார் அரசியல் பிரச்சனை எப்படி சத்தமே இல்லாம உங்க பர்ஸ பதம் பார்க்க போகுதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். பார்க்க ரொம்ப சிக்கலான விஷயமா தெரிஞ்சாலும் ஈஸியா புரியற மாதிரி இந்த அலசல்ல நாம பார்க்க போறோம். பெரிய ஏர்லைன்ஸ் சந்திக்கிற திவால் அபாயத்துல ஆரம்பிச்சு ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம், அப்புறம் உலக நாடுகளோட அரசியல்னு இது எப்படி ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி வரிசையா சரிஞ்சு கடைசியா உங்க தினசரி பயணச் செலவுல வந்து நிக்க போதுங்கிறத ஒரு 6 பாயிண்ட்ல தெளிவா பாத்துரலாம். முதல்ல நம்ம உள்நாட்டு விமான போக்குவரத்து துறையில பறந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ரெட் ஃபிளாக்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், அப்புறம் டாடாவோட ஏர் இண்டியா, நம்ம ஊரோட இந்த முன்னணி ஏர்லைன்ஸ் எல்லாமே இப்போ ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட் கிட்ட உதவி கேட்டு கெஞ்சிட்டு இருக்காங்களாம். நிலைமை இப்படியே போனா மொத்தமா கடையை சாத்த வேண்டியது தானே ஓப்பனாவே வார்னிங் கொடுத்திருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ்னு சொல்லப்படுற இவங்களுக்கே ஏன் இப்படி ஒரு திவால் நிலைமை வந்துச்சு? இந்த நிலைமைக்கு எது ஆணிவேருன்னு பார்த்தா அது உலகத்தோட ஒரு முக்கியமான கடல்வழி தடத்துல இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி மத்திய கிழக்குல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆனா ரொம்ப குறுகலான ஒரு கடல் வழி இது. சமீபத்துல நடந்த பிரச்சனைகளால இந்த வழி முற்றிலுமா மூடப்பட்டிருக்கு. இப்போதைக்கு போர் நிறுத்தம் வந்து மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் இந்த முக்கியமான ட்ரேட் கேட் இன்னும் திறக்கப்படவே இல்ல. சப்ளை ஆகிற வழி அடைஞ்சதால கப்பல்கள் எதுவுமே வெளியே வர முடியல. இதனால என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? சப்ளை முடங்குனதால கச்சா எண்ணெயோட விலை ஒரு பேரலுக்கு $111 அப்படிங்கிற அபாயகரமான நிலையை தொற்றுச்சு. போர் ஆரம்பிச்சதுல இருந்து இதுதான் ரொம்ப அதிகமான விலை. சரி, பிரச்சனை முடிஞ்சும் இந்த கேட்டை இன்னும் ஏன் திறக்கல? இத புரிஞ்சுக்க சர்வதேச அரசியல் மோதல்களை நாம கொஞ்சம் நடுநிலையா பார்க்க வேண்டி இருக்கு. ரீசெண்டா ஈரான் ரஷ்யாவை சந்திச்சு தங்களுக்கு இருக்கிற ராணுவம் மற்றும் பொருளாதார சப்போர்ட்டை உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வழிய மூடினதால எல்லாரோட பொருளாதாரமும் அடி வாங்குது. அதனால பொருளாதார ரீதியா கொஞ்சம் ரிலீஃப் வேணும்னு ஈரான் இந்த வழிய திறக்க சொல்லி கேட்டிருக்காங்கன்னு தகவல்கள் வருது. ஆனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுல இருக்கிற அந்த ராஜதந்திர முட்டுக்கட்டை அப்படியேதான் இருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதுல பயன்படுத்தப்படுற வார்த்தைகள் தான். ஈரான் வீழ்ச்சியோட விளிம்புல இருக்கிறதாகவும் பொருளாதார உதவிக்காக அமெரிக்கா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்காரு. இதை சரி பண்ற சாவி அமெரிக்கா கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி அவர் பேசுறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன், கேளுங்க. இந்த கடல் வழிய ஒரு கலவரம் நடக்கிற தெருவா கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க கடை வச்சிருக்கிற சவுதி அரேபியா, UAE, கத்தார், பஹ்ரைன், ஈரான் மாதிரி உள்ளூர் வியாபாரிகளுக்கு தான் பிசினஸ் மொத்தமா முடங்கி நஷ்டம். ஆனா வெளியூர்ல இருந்து பாதுகாப்புக்கு வந்த போலீஸ்கார மாதிரி இருக்கிற அமெரிக்காவுக்கு இதனால எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது. சரி, உலக அரசியல்ல இருந்து மறுபடியும் நம்ம ஏர்லைன்ஸ் பிரச்சனைக்கே வருவோம். அவங்க எப்படி தப்பி பிழைக்க போராடுறாங்கன்னு பாப்போம். இந்த ஏர்லைன் சந்திச்சுட்டு வர்றது ஒரு டபுள் அட்டாக் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடால எரிபொருளுக்கு வரலாறு காணாத விலைய கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் மத்திய கிழக்குல பிரச்சனை நடக்கிறதால அந்த பாதையை தவிர்த்துட்டு ரொம்ப தூரம் சுத்தி பறக்க வேண்டியிருக்கு. இதனால ஆகிற எக்ஸ்ட்ரா எரிபொருள் செலவு இவங்கள தீவாலாகிற நிலைமைக்கே கொண்டு போயிடுச்சு. வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அதுதான் லோக்கல் டாக்ஸ். மாநில அரசுகள் வரிய குறைக்கணும்னு ஏர்லைன்ஸ் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானாலலாம் ஏவியேஷன் ஃபியூவலுக்கு வெறும் 4% தான் வரி. ஆனா தமிழ்நாட்டுல அது தலை சுத்துற அளவுக்கு 29% இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் பின்னாடி நடந்துட்டு இருக்கே, ஆனா சராசரியா ஒரு இந்திய குடிமகன் தான் போடுற பெட்ரோல், டீசல்ல இந்த விலையுயர்வை இன்னும் ஏன் உணரவே இல்ல? இதுக்கு காரணம் செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிக கவசம்தான். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பா அப்புறம் அமெரிக்கால இருக்கிற மக்கள்லாம் ஏற்கென்றே அதிக எரிபொருள் செலவால கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்தியாவுல நடந்துட்டு இருக்கிற எலெக்ஷன் காரணமா பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படாம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நாம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இனிமேல் என்ன நடக்கும்? இந்த டாமினோ எஃபெக்ட் உங்களை எப்படி வந்து சேரப்போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மேற்கு வங்கத்தோட கடைசி கட்ட தேர்தல் முடியுது. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உங்க ஸ்கிரீன்ல எக்ஸிட் போல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது முடிஞ்ச அடுத்த சில நாட்கள்ல இவ்ளோ நாளா பெட்ரோல் வெளிய தடுத்து நிறுத்தி வச்சிருந்த அந்த செயற்கையான கவசம் முழுசா விலக்கப்படலாம். அதாவது விலைவாசி உயர்வுக்கான ஒரு நேரடி செயின் ரியாக்ஷனா நாம சந்திக்க போறோம். முதல்ல லக்ஸரியான விமான பயணத்துல தொடங்குற இந்த விலை உயர்வு அடுத்து மாநில அரசு பேருந்துகளுக்கும் ஃபைனலா உங்க சொந்த வண்டிகளுக்கான பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கும் ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் விடப்போகுது. தேர்தல் முடிவுகளுக்காக நாம காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். உலகத் தலைவர்கள்
தங்களோட ஈகோவை ஓரம் கட்டிட்டு ஜலசந்திய மீண்டும் திறப்பார்களா? இல்ல உங்க தினசரி போக்குவரத்து செலவு பல மடங்கு எகற போகுதா? நீங்க வரப்போற இந்த எரிபொருள் விலை அதிர்ச்சியை எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்திருக்கும்னு நம்புறேன்.